என்ன ஆடு மேய்க்கிங்களா இல்லை வேலை செய்கிறீங்களா? ஆடு மேய்க்கிங்கண்ணே. அந்த அக்காவை சந்திச்சுட்டு நாங்கள் அப்படி வரும்போது இந்த நிறைய அக்காக்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. எங்களை கண்டு கூப்பிட்றாங்க, கொஞ்சம் மிரட்டாமன்னு சொல்லி. என்னென்னு தெரியல, போயிட்டு பார்ப்போம். என்னக்கா ஆடு மேய்க்கிங்களா இல்லை வேலை செய்கிறீங்களா? ஆடு மேய்க்கிங்கண்ணே. என்ன கூப்பிடுது? என்னக்கா கூப்பிட்டு எங்களை வர முயற்சியில் தான் கூப்பிட்டு எங்களை எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்படி பார்த்துனேன்டா நாங்கள் அந்த புள்ள ஓடிட்டு போவேன். என்ன ஆடு பார்க்குற நீங்க? செம்மறி ஆடு. உள்ள ஊர்லாமா? இந்த பாடு சரி எங்கட பாடு. பேக கொஞ்சம் பிடிங்கக்கா. சரி ஓகே வாங்கக்கா போ. இடத்துக்கு போகணுமா? நீங்க எத்தனை பேர் ஆடு மேய்க்கிங்க? நாங்க 2 பேர். 2 பேர். எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 1000. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. உங்களோட வீடு எங்க இருக்குது? வீடு கல்வங்கனி, தண்ணிக்கங்கால். இப்ப அந்த அக்காக்கள் இருக்கிறதுக்கு இந்த அக்காக்களுக்கு அங்கல்வா இந்த பல்ல கொண்டு கிடந்தேன் அங்கால போகணும். என்னன்னு சொன்ன நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன். வீடியோ தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த அக்காக்கள் இருக்கிற இடம் வந்து கழுவங்கணி. இங்க இருந்து இந்த காடை தாண்டி அதுக்கு பிறகு பள்ளமண்டி சொல்றவங்க வந்து ஆறுகளை சொல்றாங்க. அந்த ஆறுகளை தாண்டி 2 ஆறு தாண்டி தான் திரும்ப கழுவங்கணி போனீங்க. நீங்க வந்து குடும்பத்துல எத்தனை பேருக்கா? நாங்க 7 பேர். 2 பேர் தான் பிள்ளைங்க இருக்காங்க. நான் 3 பேர் கல்யாணம் கட்டிங்க. நானும் பிள்ளைங்க இருக்க ஒரு பிள்ளைங்க. உங்களுக்கு அப்ப ஒரு நிறுவனங்கள் அப்படி ஏதாவது ஒன்று செய்யலையா? இந்த வேலைகள் சாப்பாடு. பிள்ளை என்ன செய்யறாங்க? போறோம் 12 வயது. 12 வயது. மூத்தவங்கள்ட்ட விட்டு கூட்டு வந்தீங்க. சாப்பாடு பள்ளி கூட போறோம் எல்லாம். வீடு எப்படி வீடாக்கா? வீடு சும்மா கொட்டில் மாதிரி கட்டி வந்துட்டாங்க. கட்டி வந்தீங்க நிறுவனத்தாலையா? அங்க செத்த ஊரை பிள்ளைங்க செத்த ஊரை கட்டி வந்தாங்க. எத்தனை பேரக்கா நீங்க? 10 பேர் வேலை நம்பி மாவடியம் விளாச்சோல கழுவங்கனி. எல்லாருமே இந்த ஆடு மேய்க்கிறதா? அவங்க இந்த புள்ளி கொடுத்துற இந்த பக்கம் பாருங்க, தோட்டம் வச்சிக்கிற முதலாளிகள் வந்து இந்த அக்கா அவங்க எல்லாம் எடுத்து வேலைக்கு அமர்த்திருக்காங்க. 10 பேர்கிட்ட வேலை செய்யறாங்க. எந்த விதமான அவங்களுக்கு அந்த வாழ்வார் உதவிகள் அந்த இடம் இல்லாதால அவங்களுக்கு சரி ஓகே. அப்படி அடுத்த அந்த அக்காவை சந்திச்சுட்டு வருமா? எங்களை கண்டது எங்களை கூப்பிட்டு அக்கா அவங்க தான். வந்தேன் உங்களை கண்டு. அவங்க 2 பிள்ளைங்க அவங்க புரியாது இல்லை. எங்கால அங்கால போய் சொல்லும். ஆடா ஓஹோ ஆடா தான் நீக்கா அந்த இடையில இல்லைங்கக்கா, மரத்துக்குள்ள வாரம் இல்ல இடம் இல்லை வரட்டும். ஆமா இடையில 2 வருங்க. சரி என்னன்னு சொன்னா அந்த அக்கா வந்து அப்படியே போய் கொண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா இப்ப கதைக்க எடுக்கிறதுக்கு இடையில வந்து அந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிருக்குள்ள போயிட்டுது. ஒருத்தனை பார்க்கும்போது தெரியுது ஏரியா உங்களுக்கு. ஆடு பயிருக்கு போய் தான் ஓடி கொண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா அப்புறம் இந்த தொடக்கறாங்களாம் அந்த ஏசி வாங்கலாமான்னு சொல்லி சரி இந்த அக்காக்களை வச்சு நான் பேசிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறோம். அவ எதிர்ச்சியான முறையில் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். அப்ப உங்களுக்கு ஏதாவது உதவிகளாக்கா பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஏதாவது செய்யணும்னு சொன்னா இல்ல அதல்லக்கா சொன்ன இந்த வீடியோ பார்த்து கொண்டு நிறைய உறவுகள் பார்ப்பாங்க. நாங்க இந்த வீடியோ எடுத்து டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் போடுவோம். உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. இப்போ போட்டாக்கா அந்த வீடியோ பார்க்க உறவுகள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா என்ன உதவி செய்யணும்? எங்களுக்கு என்ன உதவி செய்யறோம்? எங்களுக்குள்ள நாங்களும் சாப்பாடு அதுதான் வேணும். சாப்பாடு வேணும். மாசம் உங்களுக்கு ஒரு 10,000 15,000 சாப்பாடு வசதிகள் செய்து தந்தாலே போதும். சரியாக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரட்டா? வேற சொல்ல விரும்புறீங்களா?
நாங்களும் வந்து ஒரு யதார்த்தமான முறையில் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். அதாவது நீங்கள் நேற்றைய தினம் அந்த வீடியோ பார்த்துருவீங்க. அந்த வீடியோ வந்து நான் ஒரே நாளில் பதிவு செய்து கொண்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து இப்போ ஒரு நாள் தான் போடுவேன். அப்போ அந்த நேற்றைய தினம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு அக்கா வந்து நாங்கள் சந்திச்சுட்டு அவங்கள வந்து கூட்டிக் கொண்டு வீடியோ எடுக்கும்போது இந்த அக்கா வந்து அதில் வந்து ஆடுகள் மாடுகள் மேய்ச்சிட்டு படுத்த எங்களை கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் திரும்ப வந்து இந்த அக்காக்களை எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்போ இந்த அக்காவோட பேசிட்டு எங்களை ஆட்டோ வந்து பார்த்துட்டீங்க அந்த பக்கமாக கிடைக்குது. அங்கே போயிட்டு எடுத்துட்டு அப்படியே போகணும். போயிட்டு விட்டாக்கா நாங்கள் நிறைய நேரம் வந்து எங்களால் ஏலாம் இருக்குது. சரி கண்டிப்பா இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யறோம். யாராவது முன் வந்து உதவி செய்தாங்கன்னா கொண்டு சாரம். சரியா? இது வந்து எந்த இடமாக்கா இது? இது பிலாச்சோல கழுவங்கண்ணி. இது வந்து ஃபுல்லாவே அந்த வேலிகள் அடைச்சிருக்குது. அவங்க அடைச்சிங்க. அப்ப இந்த மாடுகள் ஆடுகள விட்டா போவாது. அந்த பயிர் அடிக்கணும். சரி 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 நீங்க போயிட்டு வாங்க. ஆடு போயிட்டு வந்து அக்காங்க போறாங்க. பக்கத்துல 2-3 அக்கா நின்று கொண்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அந்த முகம் காட்ட விரும்பல. சரியாக்கா நாங்க போயிட்டு வரோமா? பாய். சரி நாங்க போயிட்டு வரோம். அந்த பக்கம் அந்த ஆட்டோ கிடக்குது. முடியல. உண்மையிலே சரியான முறையில் வந்து கஷ்டப்பட்ட நிறைய உறவுகள் இந்த பக்கம் இருந்து கொண்டிருக்காங்க. எங்களால் முடிஞ்சது நாங்களும் பல சிரமங்களுக்கு மத்தியில் எங்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைச்சாகணும் என்று சொன்னால் அவ்வளோ ஒரு கஷ்டம் நேரடியாக வரும்போது தான் விளங்குது. உண்மையிலே பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கு கொஞ்சம் பாருங்க. அந்த ஆடு மாட்டு பின்னால் அங்கே எப்படி ஓடி போகிறாங்கன்ட்டு அந்த பயிருக்குள்ளே போயிட்டு நினைக்கிறேன். முன்னுக்கு அந்த அக்கா ஓடினவங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா போய்கொண்டிருக்காங்க. நம்மளோட அந்த கொஞ்சம் பேசின டைமே அந்த அக்கா தான் அந்த பயத்தில் வந்து ஆடு போயிருமா வந்து பின் ஓடித்தாங்க. இந்த வந்து அவங்க ஏசி வாங்கலாம், சம்பளத்தெல்லாம் கட் பண்ணுவாங்களாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சொன்ன கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் கமெண்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிய வரும். ஓகே நாங்கள் எப்படியான இடங்களுக்கு போகிறோம், உங்களுக்கு உண்மையிலே உதவி கிடைக்கணுமா இல்லையான்றலாம் எங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த வகையில் அது மட்டும் இல்லை உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ பகிருங்க உங்களுடைய உறவுகளுக்கு. எல்லாமே வந்து உங்கள் வகையில் இருக்குது. உதவி கிடைக்கிறதும் கிடையாமல் போகிறதும். அப்போ ஆட்டோ அந்த பக்கம் கிடக்கு தூரத்தில். நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளால இப்போ திரும்ப நடந்து போகணும். இப்போ வேலிக்குள்ளால பூந்துட்டு நாங்கள் போய் நாங்கள் ஆட்டோ எடுத்து போக போகிறோம். நான் இந்த பேக் கொஞ்சம் பிடிங்க. கேமராமேன் பொடியினாலே இப்போ ஏழாமல் இருக்குது. ஆள் இப்போ செய்ய மூலமாக காட்டிக்கொண்டிருக்கார். பசிக்கலாம் வேண்டு. சரி ஓகே. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய்.